இங்க பாருமா, உன் ஜாதகமும் உங்க வீட்டுக்காரர் ஜாதகமும் பொருத்தம் சரியில்லைன்னு ஜோசியம் சொல்லுது. உங்க 2 பேருடைய ஜாதக கட்டங்கள்லயும் கிரகங்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்படி ஏதாவது வில்லங்கத்தா சொல்லி 1000 கூட 5000 கூடன்னு பணத்தை புடுங்க போறாங்க. அதான் இப்ப நடக்க போகுது. இங்க பாருமா, உங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கலன்னா நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. ஐயோ ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேங்க. ஜோசியரே, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. அவர் அப்படித்தான். எதுவும் கோச்சிக்காம கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நான் ஏமா கோச்சிக்க போறேன்? அவரு ஜாதகப்படி கேது திசை, கேது புத்தி. அவரு அப்படிதான் பேசுவாரு, அப்படிதான் கோவப்படுவாரு. இப்ப கூட அவருக்கு விபத்து ஒண்ணு நடந்திருக்கணுமே. ஆமா, அதான் கையில காலால கட்டு போட்டிருக்காரு. நீங்க மேல என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா சோதனை வர்றவங்களுக்கு திடம் சொல்றதுதான் ஜோசியரோட வேலை. அதனாலதான் திடம்னு சொல்றாங்க. அதுக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு மாங்கல்ய பலம் ரொம்ப பலகீனமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, உங்க ஜாதகப்படி இதுதான் மைனஸ். இவரோட உயிருக்கு அடிக்கடி ஆபத்து வரும். இப்ப கூட இன்னும் 60 நாளைக்குள்ள இவருக்கு ஒரு பெரிய கண்டமே இருக்கு. இதுல இவர் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுளே, என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? ஜாதகத்துல இருக்கிறது தானம்மா சொல்றேன். உங்களுக்கு இவ்வளவு உடம்பு மோசமா இருக்கிறதுக்கு காரணமே கிரக தோஷம்தான். என்ன விடுங்க ஜோசியரே, என் வீட்டுக்காரருக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு விமோச்சனமே கிடையாதா? தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. விமோச்சனம் இருக்குமா. நம்மளோட கஷ்டத்தை தீர்க்க பெரியவங்க எல்லாத்துக்குமே தோஷ பரிகாரம் வகுத்து வச்சிருக்காங்க. என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கவலையே படாதீங்க, நான் பரிகாரத்தை சொல்றேன். நான் சொல்ற பரிகாரத்தை கேட்டு நீங்க 2 பேரும் கோபப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் கோவப்பட மாட்டோம். நீங்க பரிகாரத்தை சொல்லுங்க. சொல்றேம்மா. அதாவது உங்க மாங்கல்யத்துக்கு பவர் கம்மியா இருக்கிறதுனால உங்க வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டணும். அப்படி கட்டனா அந்த பொண்ணோட மாங்கல்ய பலத்தால இவருக்கு வரப்போற கண்டத்திலிருந்து இவருடைய உயிர் தப்பிக்கும். அப்படி இல்லைன்னா இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். எப்படியாவது தோஷ பரிகாரம் பண்றேன். பெரிய நாயகி, என்ன பேசுற நீ? இந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்க. இந்த பரிகாரத்துக்குலாம் நான் தயாரா இல்ல. நான் போய் எவர் கழுத்திலும் தாலி கட்ட முடியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தம்பி, அவசரப்படாதீங்கப்பா. நீ கட்டுற தாலி நிரந்தரமா அந்த பொண்ணு கழுத்திலே இருக்காது. 60 நாள் கழிச்சு இந்த கண்டத்தை தாண்டிட்டா நீங்க அந்த தாலியை கலட்டிடலாம். அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கும்போதுதான் உங்களுக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னு அர்த்தம். இது வெறும் சடங்கு தான் தம்பி. பாத்தியா பெரிய நாயகி, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான சடங்குக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பா? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. பொறுப்பில்லாம இப்படி பேசுறதை நிறுத்துங்க. ஒரு 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாயா? இந்த ஆளுக்கு போய் யாராவது 500 ரூபாய் கொடுப்பாங்க? என்ன நீ பேசுற?
நீங்க கொஞ்சம் கொடுங்களேங்க. இந்தா. நீங்க சொன்னபடியே நான் பரிகாரத்தை பண்ணிடுறேன். இந்தாங்க. வேண்டாம்மா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்லல. நீங்க இவருக்கு பரிகாரம் பண்ணி 60 நாளைக்கு அப்புறமும் இவர் சேமமா இருந்தா அப்ப இந்த தட்சணைய நீங்க டபுளா கொடுங்க. நான் மனசு கோணாம வாங்கிக்கிறேன். அப்போ என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வர்றேன். பெரியநாயகி, இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் நடக்காதுமா. நான் நடத்தி காட்டுறேங்க. உங்க உயிர் மேல நீங்க அலட்சியமா இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. நான் கூடிய சீக்கிரமே ஒரு பொண்ணை பார்க்க தான் போறேன். அவ கழுத்துல நீங்க தாலி கட்ட தான் போறீங்க. நீங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது சத்தியம். நீ இப்படி ஒரு முடிவுக்கு வருவேன்னு தெரிஞ்சுதானே நான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். பெரியநாயகி, நீ போய் சேர்றதுக்குள்ள சீக்கிரமாவே எனக்கு என் சுகந்தியை கல்யாணம் பண்ணி வச்சிரு. இந்தாங்க, சாப்பிடுங்க. வாங்கக்கா. கல்யாணம் வாங்கக்கா. எப்படிப்பா இருக்க? இப்போ பரவாயில்லக்கா. நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாம், இல்ல அபிராமியாவது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம். நீ இப்படி அவசரப்பட்டதுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்லக்கா, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நான் அபிராமியை புரிஞ்சுக்காம செஞ்ச கொடுமைக்கு கடவுள் கொடுத்த தண்டனையை தான் நான் இதை நினைக்கிறேன். எனக்கு இந்த தண்டனை கிடைச்சதும் அபிராமி என் கூட வந்து சேர்ந்துட்டா பார்த்தீங்களா, எனக்கு அது போதும்க்கா. அது போதும். கல்யாணம், எதுக்கு பாப்பா கண் கலங்கிட்டு இருக்க? இங்க பாருப்பா, நீ நல்லபடியா குணமாகி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தெரியுமா? அபிராமி, டாக்டர் என்னமா சொன்னாரு? பயப்பட தேவையில்லை, சீக்கிரமே எழுந்து நடந்துருவாருன்னு சொல்லிருக்காருக்கா. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இது போதுமா? அபிராமி, கல்யாணம் நல்லபடியா ஆனதும் நீ அரவிந்த் வீட்டுல பேசி வச்ச மாதிரி சுகந்தியோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிரு. அப்புறம் கல்யாணத்துக்கு மறுபடியும் வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுமா? சரிங்கக்கா. சரிம்மா, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அந்த முதலாளிக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. அவருக்கு இப்படி ஆனதும் எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. இனிமேதான் நான் அவரோட முதலாளிய பார்த்து பேசணும். அக்கா, நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நானும் அபிராமிய கருத்து ஏற்பாடுல பிரிஞ்சிருந்தாலும் நீங்க அபிராமிக்கு சப்போர்ட்டா இருந்து பல உதவிகளை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஏய் கல்யாணம், என்னப்பா அது? நான் என்ன அப்படி பெரிய உதவி செஞ்சிட்டேன்? அபிராமி சொன்னது மாதிரி உங்க அம்மாவை முதலாளியை போய் பார்க்க சொன்னேன். மத்தபடி பிரகாஷால பெரிய நாய்க்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு அப்பப்ப பார்த்துட்டு வந்து அபிராமி கிட்ட சொன்னேன். இதுதானப்பா நான் செஞ்சேன். இதுக்கு என்னமோ நான் பெரிய உதவி செஞ்ச மாதிரி கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க. மீனாட்சி, பாவி, நீ நல்லா இருப்பியாடி? நல்லா இருப்பியா? என்னடி நோக்கா? இத்தனை நாளா என் கூடவே இருந்துகிட்டு இப்ப இவளுக்காக என் குடும்பத்துக்குள்ள சகுனித்தனம் பாத்துக்கிட்டு இருக்கியா? உழவு பாத்துட்டு இருக்கியாடி? இல்லக்கா, நான் நல்லது. ஆயமுடி, இவ்வளவு நாளா ஏன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த நீ இப்ப இந்த கேடுகிட்ட விளையாட சேர்ந்துகிட்டு கூட்டுக்கள் வரித்தனம் பண்ணி பண்ணிட்டு இருக்க. போடிங்க இருந்து, இங்க இருந்து போடி வெளியில. அம்மா, இல்லக்கா, நான் உங்களுக்கு நல்லதுதாக்கா பேசாதடி, பேசாத. நான் உனக்கு
கெட்டவளாயிட்ட அவ உனக்கு நல்லவளா போயிட்டாளா? மரியாதை முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் என் கண் முன்னாடி நின்ன நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். இல்ல நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் என்ன அம்மா என்ன அம்மா ஆக்கிப்பட்டவ நான் கெட்டவளா போயிட்டு அதை எடுத்து போட்ட இவன் நல்லவளா போயிட்டாளா? ஏய் நீ வெளிய போ. அக்கா கொஞ்சம் அபிராமி சொன்ன கேளுமா நான் போயிடுங்க. கேளுமா வேணாமா நான் உங்களை இங்க விட மாட்டேன். போ, தேவையில்லையா? போங்கடி. வெளிய போ, போயிட்டே இல்லையா? சொன்ன கேளுமா வேணாமா போடி, போடி. நீ தான் வெளிய போ. விடுமா வெளிய சேர்ந்து நமக்கு துரோகமா பண்ணாத. உங்க ரெண்டு பேரும் நான் வெளியில விடவே மாட்டேன். போங்கடி வெளியில. விட மாட்டேன். ஏமா உனக்கு அறிவில்ல? ஏற்கனவே உன்னை நான் வார்ன் பண்ணியிருக்கேன். உங்க பையன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா இல்ல அவனுக்கு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறியா? என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க? நான் அவனுக்கு அம்மா. அந்த நினைப்பு உனக்கு இருக்காமா? நானும் உன்னை ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. தெரியாமலையா? இது தெரியாம எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட் பக்கத்துல யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. ஆனா நீங்க என்னமோ உங்களை பேஷண்ட் கிட்ட இருந்து சுத்தமா பிரிச்சிட்ட மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு மனுஷன் பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது உங்க உயிர். அவருக்கு ஏதாவது ஆகி எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது எங்க உயிர். அந்த உசுருக்கு முழு பொறுப்பும் நாங்க தான். அந்த உசுரை காப்பாத்துறதுல உங்களுக்கு இருக்கிற பதற்றத்தை விட எங்களுக்கு தான் பதற்றம் அதிகம். சாரி டாக்டர். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கு? பாருமா, உங்க ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் சக்சஸ் சொன்னது வாஸ்தவம் தான். மூளையில கிளாட் ஆயிருந்த பிளட்டை கிளீனா எடுத்தாச்சு. ஆனா இப்ப பலமா அடிபட்டு இருக்கிறதுனால மூளை நரம்பு ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அந்த நரம்பு தாம்மா மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வழியா வந்து கைகளையும் கால்களையும் செயல்பட வைக்குது. இப்ப அந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க கணவர் எந்த விதத்திலையும் செயல்பட முடியாம இருக்காரு. குணப்படுத்தவே முடியாத டாக்டர். உடனடியா முடியாதுமா. நான் கொடுக்குற டேப்லெட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. போக போக குணமாக வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நல்ல குணமாகும் டாக்டர்? சொல்ல முடியாதுமா. இந்த மாதிரி கேஸ்ல சில பேர் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேருக்கு 1 மாசம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா சில கேஸ்ல கடைசி வரைக்கும் நடக்க முடியாமலே ஆயிருக்கு. என்ன டாக்டர் இது இப்படி சொல்றீங்க? அதுக்காக உங்க ஹஸ்பண்டுக்கும் அப்படி ஆயிடும்னு நான் சொல்ல வரல. நாங்க கொடுக்கிற மெடிசினால மட்டும் பேஷண்ட்டை குணப்படுத்த முடியாது. நீங்க அவர் மேல காட்டுற அன்பும் ஆதரவும் கடவுளோட கருணையும் தான் அவரை பழையபடி செயல்பட வைக்கும். கடவுளை நம்புங்க, அதுதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஐயோ கடவுளே, அவர் உன்னை நம்பிட்டு போறாரே. எனக்கு உன்னை தவிர வேற யாரையுமே தெரியாது. நான் உன்னை மட்டும் தானே நம்பிக்கிட்டேன். ஐயோ என் பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாயிடும். அவன் பழையபடி எந்திரிச்சு நடக்கணும்.
அபிராமி, என்னங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? எதை பத்தி? என்ன இப்படி கேட்குற? என் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. இல்லை அபிராமி, என் கை கால் அசைக்க முடியல. 2 நாள் ஆகியும் சரியாகாம அப்படியே தான் இருக்கு. ஏன் அபிராமி? அது வந்து அது அடிப்பட்ட அதிர்ச்சியில் அப்படி இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்க பழையபடி நடக்கலாமா? ஏன் பைக்கே ஓட்டலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் அபிராமி பொய் சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும் அபிராமி.